இதுவரைக்கும் வந்த பிரெடேட்டர் படங்கள்லயே ரொம்ப தரமான படம்னு சொன்னா இதைத்தான் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இதுக்கு முன்னாடி பிரெடேட்டர் மத்த மிருகங்களை வேட்டையாடும். ஆனா இங்க இந்த பிரெடேட்டரையே சில மிருகங்கள் வேட்டையாடக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த பிரெடேட்டர்களுக்கும் குடும்பம், குட்டி, துரோகம், பாசம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு அற்புதமான கற்பனை. பிரெடேட்டர் பேட்லாண்ட்ஸ் 2025 வந்த படத்தை தான் பார்க்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு அண்ணங்காரன் வரான். ஒளிஞ்சிட்டு இருக்கிற தான் தம்பியை தேடி வரான். அவனோட கிரகம் பிரெடேட்டரோட கிரகம் அது. அங்க இங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் தம்பி. பிரெடேட்டர்ஸ் அவங்க உருவத்தை மறைச்சுக்கிறதுக்குன்னு ஒரு டிவைஸ் வச்சிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணா போதும் அவங்க உருவம் மறைஞ்சிரும். அந்த மாதிரி மறைஞ்சிருப்பான் போல தெரியுது. மறைஞ்சிட்டு இருக்காத, நீ இருக்கிறத என்னால சென்ஸ் பண்ண முடியுது, வாடா அப்படின்னு கூப்பிடுறாப்ல. பின்னாடி வந்து நிப்பார். இன்னும் மறைஞ்சுக்கிட்டு ஒளிஞ்சிருந்துதான் சண்டை போடுவியா அப்படின்னு கேட்கிறாப்ல. நல்லா சண்டை போடுறேன் பாருன்னு மறைஞ்சிருந்தவன் ஓப்பனா வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் சண்டையில பெருசா தம்பியால ஜெயிக்க முடியல. நம்ம படத்தோட ஹீரோவும் தம்பி தான், அண்ணன் கிடையாது. தம்பி தான் ஹீரோ. நீ ரொம்ப சின்னதா இருக்கடா, சின்ன பையனா இருக்கடா, என்னெல்லாம் உன்னால தோக்கடிக்க முடியாதுறாங்கிறாரு அண்ணன். மாத்தி மாத்தி எவ்வளவு அழகா சண்டை போடுறாங்கன்னு பாருங்க. நீ கோவத்தோட சண்டை போடுற அப்படிங்கிறாரு அண்ணன். இல்ல நம்ம அப்பா மாதிரி சண்டை போடுறதா தம்பி நம்ம ஹீரோ சொல்லுவான். என்னதான் இருந்தாலும் நீ அப்பா ஆக முடியாதுன்னு சொல்லி அண்ணன் இன்னும் அழகா சண்டை போடுற. அடுத்து பாருங்க, கண்ணா விண்ணான்னு அங்கே இங்கேயும் குதிச்சு அந்த போர்க்களத்தை எவ்வளவு அழகா பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. அவ்வளவு அழகா அவங்க நிக்கிற இடத்த புடிச்சுக்கிட்டு சண்டை போடுற விதம் அருமை. ஒரு கட்டத்துல தம்பி அண்ணன் அரஸ்ட் பண்ணாப்ல அழகா பிடிக்கிறார். உன் தோல்வியை ஒத்துக்கங்கிறார். முடியாதுங்கிறாப்ல தம்பி. அப்ப சாவுல சாவுன்னு சொல்லி அவன் இருந்த அந்த தூணை வெட்டி விட்டுறார். பெரிய கொகை அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போகும். அதுல மேல இருந்து விழும்போது கத்தி மட்டும் வேலை விழுந்துருச்சு. எப்படியாவது எதையாவது பிடிச்சுக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது அந்த மறையிற எக்யூப்மெண்ட் இன்னும் சில பல ஐட்டங்கள்னா அதுவும் கீழே விழுந்து இவன் ஒரு வழியா தொந்தி இருந்த எல்லாத்தையும் அவுத்து போட்டு வெயிட்ட குறைச்சு ஒரு வழியா மேல வரான். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அண்ணங்கார நிக்கிறாப்ல. நான் இன்னும் உயிரோட தாண்டா இருக்கேன்னா அப்படிங்கிறான் அவன். இன்னும் நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய காலம் இருக்குது அப்படிங்கிறான் அவன். என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பாக்கு நான் புள்ள இல்லையா அப்படின்னு பேசுறாப்ல. இல்ல அப்படிங்கிறாரு அண்ணன். நம்ம இனத்துல ஒருத்தன் இல்லையா அப்படின்னு கேட்டா அதை நீ ஏன் பண்ணணுங்கிறாரு அண்ணன். சரி கத்தி எடுத்துக்கோ, இதோ வரேன்னு மறுபடியும் கத்தி எடுத்துட்டு சண்டைக்கு போறாங்க. அதையெல்லாம் நமக்கு காட்டல. அப்புறம் பார்த்தா அண்ணனோட ஷிப்புக்குள்ளதான் இப்ப தம்பியும் இருக்கிறான். அங்க பொம்மை மாதிரி ஒண்ணு இருக்கும். இதை இன்னும் பத்திரமா வச்சிருக்கிறியா? சின்ன வயசுல இதை யூஸ் பண்ணி என் பல்லு உடஞ்சு போச்சே அப்படிங்கிறான் அவன் தம்பிக்காரன். ஆனாலும் அன்னைக்கு நீ தான் என்ன காப்பாத்தின, என் உசுரை காப்பாத்தின அப்படின்னு அண்ணன் நன்றியோட அந்த இடத்துல இருக்கிற. அதை ஞாபகப்படுத்துற விதமா தான் அந்த டாயை வச்சிருக்கிறாரு போல. அது ஒரு வெப்பனா ஆயுதமா என்னன்னு தெரியல வச்சிருக்கிறார். ரெண்டு பேரும் நேருக்கு நேரா பக்கத்துல நிக்கும் போதுதான் தம்பி நம்ம ஹீரோ எவ்வளவு குட்டையா இருக்கான், எவ்வளவு சின்னதா இருக்காங்கிறது தெரியுது. அவனோட கழுத்துல ஒரு டிவைஸை மாட்டி விட்டுட்டு பார்த்து பத்திரம் அப்படிங்கிறாரு. தம்பி அப்கிரேட் பண்றாரு போல தெரியுது. அப்புறம் இவன் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணணும், இவங்க இனத்துக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இவன் ஒரு பெரிய வேட்டையா வேட்டையாடிட்டு வரணும். பல கிரகங்களுக்கு இவங்களால பறக்க முடியும். இவங்க கிட்ட ஸ்பேஸ் ஷிப் இருக்குது, நிறைய கிரகங்கள் இருக்குது. எந்த கிரகத்துல இருக்கிற எந்த ஒரு மிருகத்தையும் நீ வேட்டையாடுறதுக்கு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு கிரகத்தை பார்த்து இதைத்தான் வேட்டையாடுவேன்னு அடம்பிடிக்கிறான். இல்ல அது வேண்டான்னு இவர் திருப்ப பாக்குறாரு. இல்ல இல்ல இதுதான் வேணுங்கிறான் அவன். அத மரணத்துக்கான கிரகம்ங்கிறாங்களாம். என்ன கிரகம்? மரணத்திற்கான கிரகம். அங்க கலிஷ்க் அப்படின்னு ஏதோ ஒரு மிருகம் இருக்குதான். இவங்களோட அப்பா கூட ரொம்ப பெரிய வீரன் சூரன். அவரு கூட அந்த கலிஸ்க பார்த்தா பயப்படுவாப்லையா. இதை கேள்விப்பட்டதும் அப்பா அந்த கலிஸ்க தான் நான் பிடிப்பேன், அந்த கலிஸ்க தான் நான் வேட்டையாடுவேன், அப்பதான் என்ன பலவீனமானவன்னு அப்பா சொல்லாம இருப்பாரு, என்ன ஏத்துப்பாரு அப்படிங்கிறான் தம்பி. ஆனா இதுல தோத்து போனா மரண நிச்சயம் அப்படின்னு அண்ணன் சொல்லும்போது அப்ப நான் தோக்க மாட்டேங்கிறாரு தம்பி. நாங்க போலாம் அப்படின்னு அதை ஆன் பண்ண போவான். வேண்டாம் அப்படின்னு அடம்பிடிக்கிறார் அண்ணன். ஏன்னா அங்க போய் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு யோசிக்கிறார். அதுக்கு மத்தியில வெளியில பார்த்தா புதுசா இன்னொரு ஸ்பேஸ் ஷிப் வருது. இது யாரா புது கேரக்டர்னு பார்த்தா வேற யாரு, அழகா பைக் ஓட்டிட்டு வராப்ல ஓட்டிட்டு வரவரு இவங்கள பெத்த தகப்பேன். ஆளு நல்லா வெள்ள முடிய வச்சுக்கிட்டு பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் வச்சுக்கிட்டு பயங்கரமா இருக்கார். அப்பாவை பார்த்ததுமே வீர வணக்கம்னு சொல்லி தான் ரத்தத்தை காணிக்கையா செலுத்துறான் தம்பி நம்ம ஹீரோ. ஆனா வந்த தகப்ப என்ன சொல்றான் தெரியுமா? ஏண்டா சொன்ன வேலையை இன்னும் பண்ணி முடிக்கல அப்படின்னு அண்ணனை திட்டுறாரு. தூங்கிட்டு இருக்கும் போது அவன் கழுத்து அறுத்து போட்டுற வேண்டியதானே அப்படிங்கிறாரு அப்பா. இல்லப்பா அவன் ஒரு பெரிய மிருகத்தை வேட்டையாடுறேங்கிறான், கலிஷ்க வேட்டையாடுறேங்கிறான். அப்படி வேட்டையாடி ஜெயிச்சிட்டானா நம்ம இனத்துல ஒருத்தவன ஆயிடுவான்ல, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமேன்னு பேசுறாரு. ஆனா அப்பா இது தேவையில்லை, இந்த மாதிரி பலவீனமான ஆள் ஒரு இனத்துக்கு ஆபத்தானவன். வீக்னஸ களை எடுக்கிறது தான் சரி, அவனை கொல்லணும்னு சொல்லி ஒரு ஆயுதத்தை தூக்கி வீசுறாரு. அது அப்படியே அவனை லாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணி பிடிச்சு நிப்பாட்டிடுச்சு. இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கிற? உன் தம்பியால அவனோட மரணத்தின் மூலமா தான் நமக்கு மரியாதையை செலுத்த முடியும், மரியாதை கொடுக்க முடியும், அவனை வெட்டு அப்படின்ட்டாப்ல. அண்ணனு வேற வழி இல்லாம கையில கத்தி எடுத்துட்டான். தம்பி அப்படியே ஒரு மாதிரி மரண பயத்துல இருக்கிறாங்க. மூச்செல்லாம் முட்டுது. இல்லன்னு கத்துறான். கழுத்துல கத்திய வச்சு வெட்ட போகும்போது தைரியமா இருறா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி வெட்டுவான் பாருங்க. அந்த லாக்கத்தான் வெட்டுறான். அவனோட கழுத்துல இருந்த அந்த டிவைஸை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவான். அது கயர் மாதிரி போய் ஷிப்புக்குள்ள அவனை இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. தம்பியை தப்பிக்க விட பாக்குறான் அண்ணன். இது பிடிக்காம அப்பா சுடுறாரு பாருங்க. உள்ள போன தம்பி மறுபடியும் வெளியில ஓடி அற பாப்பான். அதுக்குள்ள அண்ணங்காரன் இப்ப இருக்கிற ஷிப்பு அண்ணங்காரனோட ஷிப்பு, அவன் கையில தான் ரிமோட் எல்லாம் இருக்கும். அந்த ரிமோட்ல அமைக்கி டோரை லாக் பண்ணிட்டான். சோ தம்பி நினைச்சாலும் வெளியில வர முடியாது. அதுக்குள்ள இங்க அப்பா அண்ணனை போட்டு வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிட்டார். மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சண்டையில யாரோட கை ஓங்கி இருக்குன்னு அப்பாவோட கை தான். இதுல வேற அவர் அந்த மறைஞ்சிருக்கிற ஆயத்தை பயன்படுத்தி மறைஞ்சுக்கிறார். இவன் ஓங்கி குத்த போவான் பாருங்க. கரெக்டா
கரெக்டா அவரோட கையில அந்த 3 ஈட்டிக்குள்ள குத்து வாங்கிறான். அப்புறம் கையில ஆக்காக்கிச்சா ஒரே வெட்டு. பெத்த புள்ளையோட கையை வெட்டி தள்ளுறாரு. ஒத்த கையில சண்டை போடுவான், கீழே விழுவான், நகண்டு முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறான். பலவீனமான ஒத்தவனை நம்புறதோ பலவீனமான ஒத்தவனுக்கு கருணை காட்டுறதோ கூட பலவீனம் தான் சொல்லி அண்ணனை கொல்ல போற. ஒரு பக்கம் கத்தி கிடக்குது, இன்னொரு பக்கம் அவனோட வெட்டப்பட்ட கையில ரிமோட் கிடக்குது. எதை எடுக்கிறான்னு பாருங்க. அதுக்குள்ள அப்பா நெஞ்சில குத்திட்டார். அப்பையும் பயபுள்ள சாகல. அந்த நிலைமையில கூட அந்த கையெடுத்து கையில இருக்கிற ரிமோட்ல தம்பி ஆசைப்பட்டபடி அந்த கிரகத்தை டார்கெட்டா செட் பண்ணி ஸ்பேஸ் ஷிப்பை ஆன் பண்ணி விட்டுட்டான். போ கலிஸ்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா போ அப்படின்னு சொல்லுவான். அதே சமயம் அப்பா அண்ணனோட கழுத்தை அறுத்து போட்ட. ஸ்பேஸ் ஷிப்பும் மேல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. தம்பி இல்ல அப்படின்னு கத்திட்டு மேல பறந்து போயிட்டு இருக்கிறாப்ல ஸ்பேஸ் ஷிப்ல. அவ்வளவு வேகமா பறக்கும் போல ஸ்பேஸ் ஷிப். அப்புறம் அந்த கிரகத்தை நோக்கி போய் அந்த கிரகத்துக்குள்ளேயே இப்ப போக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அங்கங்க விண்கற்கள் வரும்ல, அந்த விண்கற்கள் இவனோட ஸ்பேஸ் ஷிப்ல மோதி கண்ணாடி எல்லாம் உடைய ஆரம்பிக்குதுங்க. இவன் முழிக்கும் போது பார்த்தா கிரகத்துல ஆல்மோஸ்ட் விழ போற சூழல். டப்புன்னு அதுக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி பிளைட் எடுத்துக்கிட்டு அதுல அப்படியே ஜம்முன்னு பறக்க ஆரம்பிச்சிட்ட. பறந்து போற வழியிலேயே பாருங்க பெரிய பெரிய டைனோசர் கூடலாம் முட்டி மோதி கீழே வந்து விழுகிறான். இவன் வந்திருக்கிற இந்த கிரகம் புதுசு. இந்த கிரகத்துல எங்கது ஏது இது எங்க எது இருக்குது எவ்வளவு தூரம் போகணும் எதுவுமே இவனுக்கு தெரியாது. விழுந்தைய முடிச்சு பார்த்தா சுத்தி முத்தி எந்திரிச்சு பார்த்தா அந்த இடமே வித்தியாசமா தெரியுது. தான் கடைசியா சொன்னது என்ன, தான் கிரகத்துக்கு கலிஸ்க கூட்டிட்டு வான்னு. அதுதான் இவன் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் என்னென்னங்கிறத எடுத்து எல்லாம் கரெக்டா வேலை செய்யுமாங்கிறத செக் பண்ணி பாத்துக்கிறான். அம்பு இருக்கு, ஈட்டி இருக்கு, கையில சுத்தக்கூடிய கத்தி இருக்குது, அப்புறம் பாம் மாதிரி ஒரு 4-5 பாம் இருக்குது. அதே சமயம் அங்க பல்லி மாதிரி ஏதோ ஒன்னு வந்து நிக்கும். அத ஒரு கை மாதிரி வந்து புடிங்கிட்டு போகுது. ஏதோ அட்டாக் பண்ண வருதுன்னு இவன் புரிஞ்சுக்கிட்டு முன்னோக்கி போறான் ஈட்டியோட. அதுக்குள்ள பின்னோக்கி ஒன்னு வருது பாருங்க கை மாதிரி. அவங்கிட்ட இருந்த வெப்பன் எல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு. யாரா அது அப்படின்னு இவன் இந்த பக்கம் திரும்புறான். அதுக்குள்ள மறுபடியும் இவனை கவுறதுக்கு வந்துருச்சுங்க. அவன் ஈட்டியையும் புடுங்குது. உடனே அவன் வாள் எடுத்துப்பான். வாளையும் புடுங்க முயற்சி பண்ணுது. வாளை வச்சு வெட்டி விட்டுறான். அப்புறம் தரன்னு அந்த பயில பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது அதையும் வெட்டி விட்டுறான். அது என்ன ஏதுன்னே தெரியாம சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்புறம் வாள் எடுத்து வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்கிறான். ஏகப்பட்ட கைகளோட அது என்னன்னே தெரியலங்க. சுத்தி ரவுண்டு கட்டி நிக்குது. முடிஞ்ச அளவு சமாளிக்கிறான், வெட்டி சாக்கிறான். படம் முழுக்க ஆக்ஷன்ஸ் தான். அப்புறம் அது மேலேயே ஏறி வேகமா ஒரு பாறை மேல ஏறிட்டான். அந்த பாறைக்கு மேல காடு முடிஞ்சிருச்சு. ஃபுல்லா சூரிய வெளிச்சம் சுள்ளுன்னு அடிக்கும். அதனாலேயே என்னவோ அதுக்கு மேல நீண்டு இந்த பக்கத்துல வரல. இல்ல எட்டல அப்படின்னு நினைக்கிறேன். கை எட்டாம கூட அந்த இடத்துல நின்று இருக்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமான கிரகம். மலை அளவுக்கு பெரிய பெரிய புழுக்கள்லாம் இருக்குது. அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற ஸ்கேன் மூலமா ஒரு மூலிகையை ஸ்கேன் பண்ணி அது ஆபத்து இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதால அடிபட்ட இடத்துல எல்லாம் கட்டு போட்டுக்கிறான். அங்க புழு மாதிரி ஒன்னு இருக்கும். அதை எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா அது ஒரு மாதிரி பலூன் மாதிரி ஊதுது. தூக்கி வீசி எறிகிறான். பூம்னு வெடிக்குது. வெடி மாதிரி அதை பயன்படுத்தலாம் போல. அப்புறம் ஒரு காட்டு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அங்க மிருகம் எல்லாம் எலும்பா கிடக்கிறத கவனிக்கிறான். அப்புறம் இவன் பக்கத்துல வந்தாலே வெடிக்கிறாப்ல அங்க இருக்கிற மக்காச்சோள மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்குது. அது பூம் பூம்னு இருக்கிற ஆளை உணர்ந்து மிரட்டுது. விட்டா வெடிக்கும் போல. அதுவும் இந்த பக்கம் பார்த்தா ஒரு குரல், ஒரு பொண்ணோட குரல். யாருன்னு பார்த்தா ஒரு ரோபோ கிடக்குது. யாரதுன்னு இவன் மொழியில கேட்பான். உடனே அது அதோட டேட்டா பேஸ்ல எல்லாம் செக் பண்ணி இவன் பேசுற மொழியை ரெகக்னைஸ் பண்ணி இவனோட மொழியிலேயே பிரிடேட்டரோட மொழியிலேயே பதில் சொல்லுது. மேல பார்த்தா ஒரு டிராகன் அங்க வந்து நிக்குதுங்க. ஒரு கல் எடுத்துட்டு வந்து இவனுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மக்காச்சுளத்து மேல போடும். அது உடனே பூம்னு வெடிக்கும். நல்லா ஊசியா மயக்க ஊசி மாதிரி ஏதோ இருக்குது. அதெல்லாம் கண்ணா பின்னான்னு பறக்கும் போல. மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு ரீலோட் ஆகி ரெடியா இருக்குது. இந்த சோளத்தட்டை ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் இருக்குது. இவன் பயந்துகிட்டு மெதுவா தொடாம போய்கிட்டு இருக்கான். இங்க பாரு, இங்கெல்லாம் நீ சர்வே பண்ணனா என்னோட உதவி தேவை. என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போனா அவனுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு பேசுது. ஆனா இவன் எனக்கு உதவி தேவையில்லைங்கிறான். நீ கலிஸ்க தேடி தானே வந்திருக்கிற, அதோட இடத்தை எனக்கு கூட்டிட்டு போக முடியும்னு கடைசியா அவ சொல்லுவா. அதே சமயம் அந்த டிராகன் இன்னும் நிறைய கற்களை தூக்கி கொண்டு வந்து வீச சுத்தி இருக்கிற எல்லா மக்காச்சலமும் வெடிக்கும். ஓடுகிறது ஏன் தெரிச்சு ஓடுறான். ஏன்னா மயங்கிடுவான். அதுல ஒரு ஊசி கரெக்டா கழுத்துல வந்து குத்திடுச்சுங்க. ஆளு மயங்கர தருவாயில அவன் கையில இருந்த அந்த பறக்கிற கத்தி எடுத்து அப்படி வீசி எறிவான். யாருகிட்ட? அந்த ரோபோ கிட்ட. கழுத்துல குத்துச்சுல, அதனால மயங்கி போயிட்டான். நேரா அந்த டிராகன் வருது இப்போ இவனை வேட்டையாடுறதுக்கு. அதுக்குள்ள அந்தம்மா எஸ்கேப் ஆகி அந்த கத்தியை பயன்படுத்தி எஸ்கேப் ஆகி அந்த டிராகனை கொண்டு போட்டு தேங்க்ஸ் பா, உன்னை காப்பாத்திட்டம்பா அப்படின்னு வந்து நிக்கிறா. திரும்பி நம்மால முழிச்சு பார்க்கும்போது தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம்பா, நான் தான்ப்பா காப்பாத்தினேன் அப்படிங்கிறா. அவ பார்த்தா உடம்புல இடுப்புக்கு கீழே எதுவுமே இல்ல, கால் இல்ல. என்னாச்சு உன் காலுன்னு கேட்டா தான் ஒரு ரோபோன்னும் தான் உருவாக்கப்பட்டதாகவும் எந்த கம்பெனிக்காக வேலாண்டு யுடானி கார்பரேஷனோட ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ரோபோன்னும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு ரோபோக்களை அவங்க உருவாக்குனாங்க, மனிதர்களை உருவாக்குனாங்களாம். அந்த கம்பெனி தான் இதெல்லாம் பண்ணுது. ஏன் பண்ணுதுன்னா இந்த மாதிரி ரொம்ப டெட்லியான கிரகத்துல, மரணத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்துல மனிதர்கள் சமாளிக்க முடியாதுன்னா என்ன மாதிரி ரோபோக்களை எலி மாதிரி பரீட்சைக்கு அனுப்புவாங்க போல தெரியுதுங்கிறா. பொத்துனு கீழே விட்டுறான். இவன் அந்த கலிஸ்கா பாத்துருக்காளாம். அதோட தாக்குதலுக்கு பிறகும் இந்த காலு போன நிலைமையில கூட இன்னும் உயிரோட இருக்கிறது நான் மட்டும் தாங்கிறா. என்ன உன் கூட கூட்டிட்டு போ, கலிஸ்கோட தங்குற இடத்துக்கு டென்ட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அங்கதான் என்னோட காலும் கிடைக்கும். சோ எனக்கு என் காலு கிடைக்கும், உனக்கு கலிஸ் கிடைக்கும். 2 பேருக்குமே வெற்றி. என்ன சொல்ற அப்படின்னு டீல் போடுறா. அவனும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல ஒத்துக்கல. அவ ஓவருப்புன்னு சொல்லிட்டு சும்மா 4 ஸ்டெப் இந்த பக்கத்துல கையால ஊனி நடந்து போய்கிட்டு இருப்பா. அப்பயும் பைபிள ஒத்துக்காம தான் இருந்திருப்பான். அப்புறம் என்ன வந்து ஒரு சக நண்பனாவோ சக மனுஷியாவோ ரோபோவோ எல்லாம் பார்க்க வேண்டாம், ஒரு டூலா பாரு. உனக்கு இந்த கிரகத்துல எது எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல, கூகுள் மேப் மாதிரி என்ன நினைச்சுக்கோ, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதும் யாரோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்தவன் சரி லொகேஷன் மேப் பாக்குற ஒரு
ஒரு ஆப் நினைச்சுக்கிட்டு இவளை பயன்படுத்தலாமேன்னு ஒத்துக்கிறான். சரி இன்னும் தூக்கிட்டு போறாங்க. ஆனா இதுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி. அவன் மலையேறிட்டு இருக்கும்போது விடாது பேசிக்கிட்டே வரா. இங்க இருந்து மேல வீசி எறிஞ்சு அவனும் மேல வந்து மறுபடியும் தூக்கிட்டு போவான். எப்படி எல்லாம் தூக்கிட்டு போறான் பாருங்க. தூக்கி வீசினா இடுப்பு பக்கம் வச்சுக்கிட்டான், முதுகுல தூக்கிட்டு போறான். இதுல அந்த தண்ணி பக்கத்துல மீன் மாதிரி ஒண்ணி. ஆனா மீன் தண்ணிக்குள்ளதான் இருக்கணும் அவசியம் இல்ல, தண்ணிக்கு மேலேயும் இருக்கும். ஏதோ துப்புது, அது மேல பட்டாலே ஆள் அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஆனா அதுகளுக்கு பிடிச்ச உணவு ஒண்ணு இருக்கும். அதை இந்த ரோபோ கையில் எடுத்து வந்து வீசி எறியும் போது எல்லாம் அதை சாப்பிடுறதுக்கு போகுது. சோ இந்த மீன்களோட பவர் என்ன, அது சாப்பிடுறதுக்கு எதை கொடுத்தா அது எவ்வளவு நன்றியோட இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம பைய கவனிக்கிறான். ஒண்ணும் இல்ல, ஈயத்தான் சாப்பிடுது. ஈய அடிச்சு கொடுத்தா போதும், ஈய தேன்ல பிரட்டி கொடுத்தா போதும் போல. சாப்பிட்டுட்டு பிடிச்சதெல்லாம் செய்யுமா அந்த மீன்கள். இதெல்லாம் அந்த பொண்ணு சொல்லிதான் இவனுக்கு தெரியும், ரோபோ சொல்லிதான். வளவலன்னு ஆனா இன்னும் பேசிக்கிட்டே இருக்க காண்டானவன் அங்க இருக்கிற மரக்கலைகள் எல்லாத்தையும் வெட்டி கயிறு மாதிரி ரெடி பண்ணி அவளை பின்பக்கம் பார்த்தாப்புல ஒரு கட்டு கட்டிடுறாங்க. இப்படி ஏன் கிட்ட பேசிட்டே திரி அப்படின்ட்டு போறான். அப்பயும் அவன் பேசிட்டே இருக்கிறான். அப்புறம் அவனோட கையிலேயே சின்னதா வெளிச்சம் கொடுக்கறதுக்கு ஒரு டாய் வச்சிருப்பான், ஒரு பொம்மை. அண்ணனோட ஞாபகத்தமா அங்க வச்சிருந்தால அதுதான் அந்த ஷிப்ல இருந்துச்சு அதே டாய். அந்த பொம்மையை எடுத்து வெளிச்சம் வர வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஆமா எதுக்கு இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னு கேட்டா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்தாலாம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 13 நாள் இங்கே இருந்தாலாம். ஒரு நாள் கூட மனிதர்களால இங்க உயிரோட இருக்க முடியாது. நான் 13 நாள் இருந்திருக்கிறேன். ரொம்ப சிறப்பா நல்லா போச்சு. என் கூட டெஸ்ஸானு ஒருத்தி இருந்தா, அவளும் ஒரு ரோபோ தான், ஒரு போர் வீராங்கன ரோபோவான். ஒரு கால் என்ன தேடி கூட அவ வரலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்பிக்கையோட பேசிட்டு இருக்கா இவ. ஒரு டீம் இங்க வந்திருக்குது. அதுல சிந்தட்டிக் ரோபோக்கள் அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணும் அந்த டெஸ்ஸாங்கிறவன் தான். இவர்களால வலியை உணர முடியும். வலி, கோபம், பயம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பதான் மனிதர்களை நம்மளால உணர முடியுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப். இதெல்லாம் இருந்தாதான் எந்த கிரகத்துல நாங்க ஆபரேஷனுக்கு போறோமோ அந்த கிரகத்துல இருக்கிற உயிர்களை கூட எங்களால உணர முடியுன்றதுக்காக இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்றேன். அப்படி ஏதோ ஒரு ரிசர்ச்சுக்காக வந்திருக்காங்க. அப்ப கலிஸ்க்கு அட்டாக் பண்ணிருக்குது. க்ரூ கிட்ட இருந்து இவ பிரிஞ்சிடறா, கால் இழந்துட்டா. ஆனா அங்க நடந்த சண்டையில இவளால பார்க்க முடியல. ஒரு கட்டத்துல ஐயோ அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்டதான், டெஸ்ஸாவோட சவுண்டு. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ சாக மாட்டா, உயிரோட இருப்பா, உயிரோட இருந்திருந்தா என்ன தேடி வருவா அப்படின்னு பேசிட்டு இருக்க அந்த டெஸ்ஸாவை காட்டுறாங்க. ஆள் அடிபட்டு ரொம்ப கோரமா கிடக்குது. ரோபோ தானே, காதுக்குள்ள ஏதோ ஒரு ஊசி மாதிரி வந்து சொருகும். அதோட ஃபீல்டு யூனிட் ரீபூட் ஆகும். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்க இருக்கிற ப்ரோக்ராம் ரீட் பண்ணுது, மூளையை ரீட் பண்ணுது. அப்புறம் முகத்துல இருக்கிற காயத்தை எல்லாம் குணப்படுத்துது. ரீட் பண்ண விஷயத்தை வச்சு கொடுத்த வேலையை எதுன்னு முடிக்கலங்கிறத அந்த பக்கம் ப்ரோக்ராம் புரிஞ்சுக்குது, சூப்பர் கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்குது. ஓரளவு ரிப்பேர் பண்ணி விட்டுருச்சு. ஒரு கண்ணு மட்டும், ஒத்த கண்ணு மட்டும் ஒரு மாதிரியா இருக்கிறத கவனிக்கலாம். அப்புறம் மதர்னு கூப்பிடுறாங்க அந்த சூப்பர் கம்ப்யூட்டர். இவங்களோட அந்த கார்பரேட் கம்பெனி இவ சரியா வேலையை செய்யலைன்னு கொஞ்சம் கோவத்துல இருக்கிறதா சொல்லுது. அடுத்த முறை நீ ஃபெயிலியர் ஆனா உன்னை டீஆக்டிவேட் பண்ணி குப்பையில போட்டுருவோன்னு சூப்பர் கம்ப்யூட்டர் வார்னிங்கும் கொடுக்குது. அவ எங்க அப்படின்னு விசாரிப்பா. யார? நம்ம கால் இல்லாம கிடக்குதுல அவளை. தெரியல அப்படின்னு அப்டேட் கொடுக்குதுங்க. மேபி அந்த கிரகத்துல தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், என்னவோ தெரியல. அப்புறம் இங்க பார்த்தா ரொம்ப ஷார்ப்பா கோர புல்லுன்னு வாங்கல அந்த மாதிரி புல்லு கிடக்குதுங்க. அதுகளுக்கு மத்தியில காண்டாமிருக மாதிரி ஏதோ ஒண்ணு நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இவ அதை வேட்டையாடன்னு நினைக்கிறான். நான் ஒரு நிமிஷம் அதுக்குள்ள ஏதோ சொல்ல வரேன்னு சொல்ல வருவா. சும்மா கடனை இவன் உள்ள போக பார்க்க கையில வெட்டிடும். ஏன்னா கோரப்புல்லு ரொம்ப கோரமா இருக்குது, வெட்டுது. இதுக்குள்ளெல்லாம் போக முடியாதுப்பா, அது வெளியில வந்தாதான் நம்ம வேட்டையாட முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்க அதுக்குள்ள அங்க ஒரு குட்டி குரங்கு ஒண்ணு இருக்குதுங்க. நம்ம மட்டும் இல்ல, அந்த காண்டாமிருகத்தை வேட்டையாடுறதுக்கு ஒரு குட்டி குரங்கும் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவா. பார்த்தா அது இவங்க பக்கத்துல நின்னு அந்த இறை தனக்குத்தான் சொந்தங்கிறாப்புல உறிஞ்சுக்கிட்டு கர்ஜித்து கொண்டு அந்த கோரப்புல்லுக்குள்ள அப்படியே உருண்டு போகுது. பார்த்தா அது உடம்ப சுருட்டிக்கிட்டு சரசரசரன்னு சக்கரை மாதிரி உருண்டு போகுங்க. அதுக்கு அந்த கோரப்புல்லெல்லாம் ஒன்னும் பண்ணாத போல தெரியுது. உடனே அது பயந்து ஓட ஆரம்பிக்கிறதுக்கு அந்த காண்டாமிருகம். நம்ம பய பாருங்க, மரத்துக்கு மரம் ஜம்ப் பண்ணி போய்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த மரத்துல இருந்து கீழே அந்த மரத்தையே பொழந்துகிட்டு எப்படி வரான்னு பாருங்க. நல்ல வேலை கோரப்பல் ஒன்று கழுத்துல சொருகி இருக்கும், ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். காண்டாமிருகத்து மேலேயே எகிரி குதிச்சிட்டான். அதை வேட்டையாட போற சமயம் படு வேகமா போய் மரத்துல மோதி விட்டு இவங்களை சாச்சி விட்டுட்டு போயிடுச்சு. பின்னாடி அந்த குரங்கு விரட்டிக்கிட்டே போறத பாருங்க. அதுக்கு முன்னாடி இவன் போவேன்னு இவன் போவான், நான் போவேன்னு அது போகுது. 2 பேரும் இப்படி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல கழுத்தை பிடிச்சிட்டான். அதே சமயம் அந்த காண்டாமிருகம் காண்டாயி, நீங்க என்னடா எனக்காக சண்டை போடுறது, நான் வரண்டா அப்படின்னு இவங்களை வெட்டி சாக்கிறதுக்கு வேகமா வருதுங்க, முட்டி சாக்கிறதுக்கு. அதுக்குள்ள இவன் அவனோட வாளை எடுத்து உள்ள வீசுவான். அப்படியே உடம்பு 2ஆ புழக்கம், துண்டா அடிச்சு 2 துண்டாக்கிட்டான் பாருங்க. முதுகெலும்ப கையில வச்சு உருமுவான். இதையெல்லாம் அந்த குரங்கு பார்த்துட்டு பிரமிப்பா பாக்குது. ஆளு பரவாயில்லையே, பயங்கரமா இருக்கிறான்னு அவன் மேல ஏதோ ஒரு ஃபீலிங். அதுக்குள்ள பார்த்தா மேல இருந்து ஏதோ ஒண்ணு விருட்டு இவங்களை சுருட்டிக்கிட்டு இழுத்துட்டு போதுங்க. அவங்கள முழுங்க போற சமயம். அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா நல்ல வேலை. அதுக்குள்ள அந்த குரங்கு போய் தான் உடம்ப நல்லா முள்ளு மாதிரி சுருட்டி வாயில கடிக்கும் போது குத்திடுச்சு. நாக்கில குத்தும் போது என்ன பண்ண முடியும், அது நாக்க விட்டுற பொத்துன்னு கீழே வந்து விழுகிறாங்க. பின்னாடியே அந்த குரங்கு வந்து விழும், கையில வந்து விழும். அப்புறம் ஓடுறாக்கலையேன்னு வால் எடுத்துட்டு ஓடுவான். பின்னாடியே அந்த குரங்கும் வரும். அவங்களுக்கு பின்னாடி அந்த மிருகம் விரட்டிக்கிட்டு வரும். எதுக்கப்பட்டா சோள புல்லு, அந்த கோர புல்லு. குரங்கு பிரச்சனை இல்லைன்னு சருன்னு உருட்டிக்கிட்டு போயிடுச்சு. நசுக்க போற சமயம் இவன் மரத்துல அந்த பக்கத்துல குச்சிட்டான். அங்க இருக்கிற ஒரு பெரிய மரத்தை வெட்டி விட்டு அந்த மரம் அந்த கோரப்புல்லு மேல சாஞ்சு நிக்கும். இங்க பார்த்தா அந்த பெரிய மிருகம் குரங்க விரட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது சாப்பிடுறதுக்கு. இவன் அதுக்குள்ள மரத்தை வெட்டி விட்டான்ல, அதுல வேகமா ஓடியாந்தவன் கரெக்டா குரங்க அந்த மிருகம் பிடிக்க அந்த மிருகத்து மேலேயே எகிரி குதிச்சு அதோட கண்ணுல அவ்வளவு பெரிய கோடை போட்டு கிழிச்சு கொண்டு போட்டுறான். செத்தே போச்சுங்க. கடைசியில இந்த போட்டியில ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அதே சமயம் அந்த பக்கம்
நம்ம ஹீரோ வந்து இறங்கினால அந்த குட்டி பிளைட் அத டெஸ்ஸா கவனிக்கிறா. டெஸ்ஸாவையும் அதுக்கு அட்டாக் பண்ண வர கூட வந்த ஆட்கள் கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆளு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி தான் தெரியுது. சோ வேற கிரகத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்கிறத டெஸ்ஸா புரிஞ்சுக்கிறா. இந்த பக்கம் எவ்வளவு அழகா வேட்டையாடினாங்கன்னு அந்த காண்டாமிருகத்தோட சாப்பாட பொசுக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்தா உன் பங்கு அப்படின்னு கொடுப்பேன் யாருக்கு, அந்த பொண்ணுக்கு. ஆனா நாங்க எதுவும் சாப்பிட மாட்டோம், சாப்பிடவும் முடியாதுங்குது அந்த ரோபோ. அதுக்குள்ள இது எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு குரங்கு கேட்டுக்கிட்டு இருக்க. சரிப்பா அவன்னு குரங்கு ஒரு பங்கு கொடுக்குறாங்க. குரங்கு அதை வாங்கிக்கிட்டு அவன் மூஞ்சில காரி துப்புது. சாப்பிடுறதுக்கு இறைச்சி கொடுத்தா காரி துப்புறியான்னு இவன் கோவம் வரும். இல்ல அவசரப்படாத, அதுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனாலதான் உன் மேல எச்சி துப்பி நீயும் என் குடும்பத்துல ஒரு ஆளுன்னு உன்னை தான் குடும்பத்துல ஏத்துக்குச்சு அப்படின்னு எடுத்து சொல்றான். எச்சி துப்புனா தான் குடும்பத்துல ஒரு ஆள்னு ஏத்துக்கிறதா அர்த்தம் போல. இது நம்ம வயலுக்கு தெரியாது, அதனாலதான் கர்ஜிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் தான் அப்பா பத்தி தான் அண்ணனை பத்தி குடும்பத்துல எப்படி சண்டை வந்துச்சு, தான் ஒல்லியா இருக்கிறேன் குட்டையா இருக்கிறேன் பலவீனமா இருக்கிறேங்கிறதுக்காக இனத்துல அவர் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னது, அது தன் இனத்துக்கு பலவீனம்னு சொல்லி என்ன கொல்ல சொன்னது, கொல்ல மறுத்ததுனால பலவீனமானவனுக்கு கருணை காட்டுறதும் பலவீனம் தான் சொல்லி தான் அண்ணனை கொன்னதுன்னு எல்லாத்தையும் நினைச்சு கோவமா இருக்கிறான் அப்பா மேல. கலிஸ்க நான் என் கிரகத்துக்கு கூட்டிட்டு போனோம், அதுதான் எங்க அண்ணனோட ஆசை அப்படின்னு பேசிட்டு இருக்கிற. அப்புறம் உனக்கு சொந்தம் பந்தன்னு கேட்க அந்த டெஸ்ஸா தான் கிட்டத்தட்ட எனக்கு அக்கா மாதிரி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சரி சீக்கிரம் அந்த கலிஸ்கோட இடத்த காட்டு, அங்க உன் காலையை நான் கண்டுபிடிச்சு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் படுக்கிறதுக்காக கல்லெல்லாம் ஒதுக்கி படுக்க மாதிரி ரெடி பண்ணா கூடவே அதுவும் காப்பி பேஸ்ட் பண்ணுது. இவன் உடம்பும் இருக்குனா அதுவும் இருக்குது. கல் எடுத்து வச்சா அதுவும் கல் எடுத்து வைக்குது. வால் எடுத்தா அது குச்சி எடுக்குது. அடங்க மாட்டேங்கிறானே என்ற ரேஞ்சுக்கு இருக்கும். அப்புறம் படுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் டெஷா நம்ம ஹீரோ வந்த அந்த ஸ்பேஸ் ஷிப்பையும் கண்டுபிடிச்சிட்டா. அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள போய் பார்த்தா வித்தியாசமான வெப்பன் எல்லாம் இருக்கும். அதுல ஒரு பாம் ஒரு வெப்பன் இருக்கும். அந்த பாம் எப்படின்னா அதை வெடிச்சுச்சுன்னா பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையுமே உறைஞ்சு வச்சிரும். பனி மாதிரி ஃபுல்லா உறைஞ்சு போயிடும். அதையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கா. அப்போ இந்த பக்கம் காலையில எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சதும் கிளம்பலாங்கிறா நம்ம ஹீரோ. அந்த குரங்கு எங்கன்னு பார்த்தா அது ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்குது. அந்த ரோபோ குரங்குக்கு ஏதோ பேர் வைக்குது. அதெல்லாம் அவசியம் இல்ல, நாம கிளம்புவோம், உனக்கும் பேர் அவசியம் இல்ல, நீ எனக்கு ஒரு லொகேஷன் மேப் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல கட்டிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சா கூட்டிட்டு போக மாட்டான் போல தெரியுது. ஆனா அதுவோ இவன் மேல அவ்வளவு அக்கறையா இருக்குது. எச்சி துப்பி தான் குடும்பம்னு அங்கீகாரத்தையும் கொடுத்துருக்குது அந்த குரங்கு. அப்புறம் இங்க தண்ணியில ஓரவே எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு அங்க டிராகனோட பல்லு ஒண்ணு கிடக்கும். நாம மட்டும் இங்க இல்ல போல, வேற யாரும் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பல்லெல்லாம் எடுத்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் அந்த குரங்கை நீ விட்டுட்டு வந்துடக்கூடாது, அது நம்மள எவ்வளவு நம்புச்சு, நமக்கு எவ்வளவு உதவி பண்ணுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கா. பந்தம் பாசம் இது எல்லாத்தையுமே பலவீனமா தான் பாக்குறான் நம்ம ஹீரோவுமே. இங்க ஆல்பாவை பத்தி இவ எடுத்து சொல்லுவா. ஆல்பானா எல்லாரையும் கொல்றவன் தானே ஆல்பா, நான் ஆல்பா அப்படிங்கிறான் நம்ம பையன். தான் அப்பா மாதிரிங்கிறான். இல்ல, பூலோகத்துல ஓல்ஃப் ஓனாய் கூட்டம்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஓனாய் கூட்டுகளுக்கு ஒரு தலைவனை ஆல்பா அப்படின்னு பேர் வச்சு அதுக்குள்ள பேசிக்கிங்க. மனிதர்களுக்கும் தெரியும் ஆல்பானா என்னன்னா அந்த கூட்டத்துக்கு தலைவனா யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, ஆல்பாவா யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அவங்க கூட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் யாரு காக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு தான் ஆல்பான்னு பேரு. அடுத்தவனை அட்டாக் பண்ணி அவனை கொல்றவங்களுக்கு ஆல்பான்னு பேர் வைக்க மாட்டாங்க. தன் குடும்பத்து ஆட்களை காப்பாத்துறவனுக்கு தான் ஆல்பான்னு பேரு. அந்த மாதிரி இருக்கணும்னு பேசிட்டு இருக்க இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. இன்னும் தொடர்ந்து முன்னேக்கி போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியா கடைசியா இவங்க சண்டை போட்டாங்கல்ல, அந்த பொண்ணு கூட தான் காலை இழந்ததுல அந்த இடத்துக்கே வந்து சேர்ந்தாச்சு. அங்க நிறைய செத்து போய் பாடிஸ் எல்லாம் கிடக்கும். உள்ள வந்து பார்த்தா இவளோட காலும் கிடக்கும். அந்த கால் எடுத்து அங்கேயே இவளோட ஃபேஸ் ஷிப் கிடக்குது. அதுல இவளை ரிப்பேர் பண்றதுக்கான எல்லா ஐட்டமும் இருக்கும். காதுக்குள்ள அந்த ஊசியை குத்திட்டு செட்டிங் எல்லாம் செட் பண்ணிட்டு காலெல்லாம் வேலை செய்தான்னு பார்த்தா கனெக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்குது. காலை ஆட்ட முடியுது. இனிமே இடுப்பை ஒட்டினா மட்டும் போதும். அந்த வேலையை பாக்குறதுக்கு முன்னாடி நான் கலிஸ்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன், நான் என் கிரகத்துக்கு தூக்கிட்டு போயிடுவேன், உனக்கு கால் கிடைச்சிருச்சுல சந்தோஷம், நீ விருப்பப்பட்டா என் கூட வரலாம், என் கிரகத்துல என்னையும் தான் இனத்தோட ஒருத்தனை அங்கீகரிக்கும் போது அதை பாக்குறது உனக்கு பெரிய பெருமை, வரையா அப்படின்னு கூப்பிடுறான். அப்பதான் அவ உண்மையை சொல்றா. இங்க பாரு, நீ எப்படி அந்த கலிஸ்க தேடி வந்தியோ அதே மாதிரி தான் நாங்களும் தேடி வந்தோம். நீ இன்னும் கொஞ்சம் நேரத்துல இங்க இருக்காத, இந்நேரம் எங்க அக்காவுக்கு நாம இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கும். நான் இந்த கம்ப்யூட்டர் மிஷின் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்றதுனால இடத்த கண்டுபிடிச்சு அவங்க வருவாங்க, நீ இருந்தா ஆபத்து போயிடு அப்படிங்கிறா. இவன் அதை துரோகமா பாக்குறான். காலு கிடைச்சா மட்டும் சொல்லிட்டு இப்ப கலிஸ்க்கு வேணும்னு கேக்குற, என்ன கழட்டி விட பாக்குற, இது பச்சை துரோகம்னு இருக்கிறான். ஏ அப்படி எல்லாம் இல்லப்பா, எங்க அக்கா வரதுக்குள்ள போயிடுப்பா அப்படின்லாம் பேசிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி நான் அந்த கலிஸ்க பிடிப்பேன்னு கலிஸ்க இங்க வர வைக்கிறதுக்காக அங்க நெருப்பெல்லாம் மூட்டிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயம் இவ இடுப்பை ஒட்ட பார்த்துட்டு இருக்கிறா. அவ இடுப்பை ஒட்டிட்டு சரியாகி வரதுக்குள்ள கலிஸ்க வெட்டி அதோட தலையை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறான் தான் கிரகத்துக்கு. கலிஸ்கோ அந்த வெப்பத்தை பார்த்து வந்துருச்சு. சூட பார்த்துரு. என்னடான்னு பார்த்தா பிரம்மாண்டமா இருக்குதுங்க. இவன் கத்துனா அதோட வாயே இவனை ஃபுல்லா முழுங்குற ரேஞ்சுக்கு பெருசா இருக்குது. கத்துது. ஒரே வெட்டும் போது ஏதாவது ஆகுன்னு பார்த்தா வாளு தான் லைட்டா துண்டான மாதிரி தெரியுது. அப்புறம் வயித்துல கிழிச்சு பாக்குறான். அப்பயும் அது அடங்கல. கண்ணா பின்னான்னு பாம் எல்லாம் போடுறான். இன்னும் வெறியோட அதை அட்டாக் பண்ண வருது. ஒரு கட்டத்துல அதோட வாழை வெட்டிட்டாங்க. வாழை வெட்டிட்டானே கெத்து காட்டானேன்னு பார்த்தா வாழு அடுத்த நொடி படு வேகமா வளர்ந்து அவனையே அப்படியே சுத்தி ஈர்க்க பிடிக்குதுங்க.
என்னடா அதுன்னு அதிசயித்து போறான். அப்புறம் ஓங்கி வீசினதுல இவ இடுப்பை சரி பண்ணிட்டு இருந்தால, அதுல கால் அந்த பக்கத்துல ஒரு டேபிளுக்கு கீழே காலு மாட்டிக்கிச்சு. இடுப்புக்கு மேல இவ இந்த பக்கத்துல கிடக்குறா. காலு ஆக்டிவா இருந்தாலும் ஒட்டுறதுக்கு நேரம் இல்ல, பிரிஞ்சு கிடக்குறாங்க. இப்போ அங்க பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா அடி வாங்கிட்டு இருக்கான் கலிஸ் கிட்ட இருந்து அவளை காப்பாத்துறதுக்காக இவ தான் கார் எடுக்கிறத விட துப்பாக்கி எடுக்கிறது தான் மேலும் சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு என்னமா சுடுறா பாருங்க. அதுக்குள்ள இந்த பய அங்க கடந்த ஒரு சங்கிலி எடுத்து அதை ஹூக்ல மாட்டி ஒரு கதவுக்குள்ள சொருகி வச்சு கதவை லாக் பண்ணிட்டான். அது இழுத்துக்கிட்டே போகும். உதவி பண்றதுக்கு ஓடியாரன்னு பார்த்தா அங்க இருந்த துப்பாக்கி எடுக்கிறது தான் ஓடியாந்துருக்கான். எவ்வளவு கூத்து பண்றான் பாருங்க. அப்புறம் எதிர்பார்த்தாப்புல வாளை அந்த இதுக்குள்ள மாட்டி விட்டுட்டு கதவை சாத்தினால அப்புறம் அந்த வாளு மேலேயே வேக வேகமா ஏறி ஓடியாரான். ஒடியாந்து ஓங்கி ஒரு வெட்டு கலிஸ்கோட தலைய துண்டாக்கிட்டாங்க. கழுத்துல வெட்டின வெட்டல உடம்பு தனி தலை தனின்னு துண்டாயிடுச்சு. அவ்வளவுதானே முடிஞ்சேன்னு பார்த்தா அதான் இல்ல. உடம்புல இருந்து நரம்பு மாதிரி ஏதோ ஒண்ணு வளருது. அப்படியே அந்த தலைய மறுபடியும் ஒட்டிக்குதுங்க. ஐயோ இதை எப்படி அப்ப கொல்றது அப்படின்னு இவன் மிரண்டு போய் பாக்குறான். கீழே தள்ளி அப்படியே கவ போற சமயம் மூஞ்சில ஏதோ ஒரு ஸ்மெல்ல அது நோட் பண்ணுதுங்க. அந்த குரங்கு எச்சி துப்புச்சுல, அந்த எச்சியோட ஸ்மெல்ல நல்லா மோப்ப முடிக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா அது ஒண்ணுமில்ல, அந்த குரங்கு இந்த கலிஸ்கோட குட்டி, கலிஸ்கினத்துக்கு சேர்ந்த குட்டி. அது எச்சி துப்பி தான் குடும்பத்துல ஒரு ஆளா இவனை ஆக்கிக்கிட்டதுனால அதே குடும்பத்துல இருக்கிற இந்த அம்மா கலிஸ்க்கு இவனை கொல்றதுக்கு விருப்பப்படல. ஆனா அதுக்குள்ள பாம தூக்கி போட்டா நம்ம டெஷா. அதுதான் பனி மாதிரி ஆகும்ல, பனி மாதிரி ஆகி அவங்க ரெண்டு பேரையுமே ஃப்ரீஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் வண்டியில ரெண்டையும் ஏத்திக்கிட்டு ஜம்முன்னு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இவன் முழிச்சு பார்த்தா இவனை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. அவன் கழுத்துல 2 ஓட்டையை போட்டு அந்த ஊசியை இறக்கி இவனெல்லாம் பிரெயின் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இவன் கதையெல்லாம் ஓரளவுக்கு அதை ஸ்கேன் பண்ணியே தெரிஞ்சுக்குது. இவனை துண்டு துண்டாக்கி ஆராய்ச்சி பண்ணணும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். இல்ல அதெல்லாம் வேண்டாம் தப்பு அப்படின்னு எவ்வளவோ இந்த பக்கத்துல இருந்து இந்த பொண்ணு சொன்னாலும் இவளை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆல்மோஸ்ட் கொல்ல போற சமயம் அங்க இருந்த பட்டன் அமுக்கி விட்டுட்டு இவ தான் காப்பாத்துறா. இல்லனா இந்நேரம் நம்ம பைய செத்தே போயிருப்பான். இப்படி எல்லாம் பரிவெல்லாம் காட்டக்கூடாது, இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற அவ. இது நம்ம வேலையே இல்ல, கலிஸ்க பிடிக்கணும்னு சொன்னேன்ல, கலிஸ்க பிடிச்சாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, நாம ஜெயிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு பேசுறா. அதுக்குள்ள அந்த பக்கம் ஒருத்த வருவான். இவ கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசுறா. இவள ஒரு பாக்ஸ்ல போட்டு அடைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டா போறா. இந்த பக்கம் என்ன ரிலீஸ் பண்ணு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அவனுக்கு மட்டும் புரியுறாப்ல பிரெடேட்டர் மொழியில ஏதோ பேசுறாங்க. அங்க ஏதோ ஒன்னு இருக்கும், இது என்னன்னு கேட்டா டாயின்னு சொல்லுவான் அவன். அதையே இவளும் டாயின்னு சொல்லுவா. என்ன டாயி அப்படின்னு கேட்டா மேப் பார்க்கலாம்னு சொல்லுவான். உடனே இவளும் டிரான்ஸ்லேட் பண்ணி மேப் பார்க்கறதுன்னு இருப்பாங்க. ஆனா அமுக்குனா பாம் மாதிரி அதை வெடிச்சிருக்குங்க. அட பாவி, மேப் பார்க்கறது என்ன வெடிக்குது அப்படிங்கிற. சரி காப்பாத்தமானு சொன்னதும் ஒரு வழியா அமுக்கி திறந்து விட்டுறாங்க. திறந்து விட்டதும் பயபுள்ள அப்படியே ஒரு ஜம்ப். பின்னாடி இவ ஜம்ப் பண்றதுக்குள்ள ஆட்களை வந்து பிடிச்சிடுறாங்க. அவன் உருண்டு போய் ஒரு பெரிய அருவியில கீழே விழுந்துட்டான். இந்த பக்கம் பார்த்தா அந்த கார்பரேட் கம்பெனியை காட்டுறாங்க, பிரம்மாண்டமா பெருசா இருக்குது. அந்த பக்கம் நம்மால எந்திரிச்சு தன்னோட ஸ்பேஸ் ஷிப்புக்கு போய் அவன் உடம்புல கொஞ்சம் அடிபட்டு இருக்குது போல, அடிபட்ட இடத்துக்கெல்லாம் முதலுதவி கொடுத்துட்டு இருக்கான். பழசெல்லாம் நினைச்சு பாக்குறான். அண்ணனோட மாஸ்க் ஒன்னு இருக்குது, அண்ணன் நினைப்பா அதை எடுத்து போட்டுக்கலாமே நினைக்கிறான். கூடவே அண்ணன் தான் ஆல்பானோ, ஏன்னா இவனை காப்பாத்துறதுக்காக தான் உசுர விட்டவர், அவங்கள தான் ஆல்பான்னு சொல்லுவோம், ஆல்பான்னு கூப்பிட்டுக்கிறான். அப்புறம் இந்த கிரகத்துல அவன் கண்டுபிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள் அதை எல்லாத்தையுமே எவ்வளவு அழகா வெப்பனா மாத்துறான்னு பாருங்க. அவ்வளவு ஏன் தண்ணிக்கு பக்கத்துல மீந்திக்கிட்டு இருந்த அந்த மீனை கூட பிடிச்சு அதுக்கு கொடுத்து தனக்கு உதவியா வச்சுக்கிறார். இவ்வளவு வேலை பாக்குறார். அப்புறம் வர வழியில அந்த குரங்குட்டியும் பாக்குறாப்ல. அந்த குரங்கு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நகரமாட்டேன்னு அடம்பிடிக்குது. அது என்ன இடம்னா இந்த குரங்கோட அம்மாவோட காலடி தடம். தான் அம்மா இல்லையேன்னு சொல்லி ஒரு மாதிரி சோகமா உட்காந்து அழுதுட்டு இருக்கத பார்த்துட்டு, ஓ நீ கலிஸ்கோட குட்டியா, குட்டி கலிஸ்கா அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுறான். கூடவே அது மேல துப்பி இனி நீயும் என்னோட குடும்பத்துல ஒருத்தன் அப்படின்னு தான் குடும்பத்துல ஒருத்தரா அறிவிக்கிறார். குரங்குக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த கலிஸ்க்கு குட்டிக்கு. அப்புறம் காலு ஒரு டேபிளுக்கு அடியில மாட்டி கிடந்ததுல அந்த டேபிள தூக்குனதும் காலு வேகமா அந்த கார்பரேட் கம்பெனியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும், இந்த கார்பரேட் கம்பெனியோட இடம் வரைக்கும் வந்துடலாம். உள்ள பாருங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இவள திடீர்னு உடம்புல ஆசிட் மாதிரி படுது பாருங்க. ஒருத்தவன் செத்தே போயிட்டான். அந்த மீன் அதுதான் அட்டாக் பண்ணிருக்குது. பதிலுக்கு இவன் ஒரு ஈய சாப்பிடறதுக்கு கொடுக்குறான். காலு மட்டும் நடந்து போயிட்டே இருக்கும். பார்த்தவங்க எல்லாத்தையும் சத்தமே இல்லாம நம்ம ஆட்கள் கொண்டு போட்டுட்டு இருக்காங்க. கூடவே அதுவும் கொண்டு போட்டுட்டு ஹாய் நான் சாதிச்சிட்டேங்கிறாப்ல ஆட்டிட்டு இருக்குது பாருங்க கையை. இன்னும் தொடர்ந்து முன்னேக்கி போயிட்டே இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இவனும் சண்டை போடுறான், அந்த கலிஸ்கு குட்டியும் சண்டை போடுது. இந்த பக்கம் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கூட அவ பேசிட்டு இருக்கா. கொடுத்த வேலையை முடிச்சிட்டோம், கலிஸ்கை எடுத்துட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்றா. அப்புறம் உன் தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு கேட்டா அது செயல் இருந்துருச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. சரி அந்த பிரெடேட்டர் அவன் என்னாச்சுன்னு கேட்க அவன் இறந்துட்டான் அப்படின்னு போய் சொல்றா. இனிமே அவனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறா. ஆனா வெளியில பிரச்சனை ஆரம்பிச்சது இன்னும் அவளுக்கு தெரியாத போல தெரியுது. சரி உன்னோட இந்த பெரிய சாதனை எல்லாத்தையும் கம்பெனி மறக்காதுன்னு சூப்பர் கம்ப்யூட்டர் பேசிட்டு இருக்குதுங்க. அதுக்குள்ள இங்க பாருங்க பசங்க போட்டு போலன்னு பொளக்குறாங்க. அந்த காலு பாருங்களேன், அது மட்டும் ஒத்தவன அடிச்சு அவன் கண்ணை ஸ்கேன் பண்ணி பாக்ஸுக்குள்ள கிடந்த இவளை காப்பாத்துது பாருங்க. அப்புறம் ஆட்கள் வந்ததும் கீழே விழுந்து கிடக்குறாப்ல ஒரு நடிப்பு, உள்ள அவளும் ஒரு நடிப்பு. இங்க நம்ம பைய பல பேரை பொளந்து கட்டிக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு கூண்டுக்குள்ள ஒரு செடி மாதிரி ஒண்ணு கிடக்கும். அது கண்ணாடியை உடைச்சு விட்டதும் அது செடி இல்ல, பல கைகளை வச்சு நம்மள பிடிக்க பார்த்தது இல்ல, அது வெளியில வந்து மித்த ஆட்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இங்க இடுப்புக்கு மேல ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்குது, இடுப்புக்கு கீழே அது ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்குது. இப்படி மாத்தி
மாத்தி சூப்பரா சண்டை போறதெல்லாம் ரசிக்கிற விதத்துல இருக்கும். ரொம்பவே அருமையா ஒரு ஆளோட கண்ணை நோண்டி எப்படி காப்பாத்திக்கிறாங்கன்னு பாருங்க. யாரு? முண்டமும் தலையும், சாரி இடுப்புக்கு கீழே இருக்கிற ஐட்டமும் இடுப்புக்கு மேல இருக்கிற ஐட்டமும் ஒன்னு சேர்ந்துருது. அப்புறம் பெரிய பெரிய மிஷின்ஸை வச்சு ஒரு பெரிய கண்டெய்னரையே கீழே இறக்குறாங்க. அந்த கண்டெய்னருக்குள்ளதான் அந்த கலிஸ்க்கு கிடக்குது, அம்மா கலிஸ்க்கு கிடக்குது. அதுக்குள்ள ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அசையாதீங்கன்னு சொல்லும்போது பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணி இவங்களை காப்பாத்துறது நம்ம ரோபோ தான். பரவாயில்ல, என்ன காப்பாத்தணும் வந்திருக்கிறியான்னு தன்னை காப்பாத்த வந்திருக்க நினைச்சு சந்தோஷப்படுறது. என்ன புதுசா மாஸ்க் எல்லாம் போட்டுருக்கேன்னு அதை பார்த்துட்டு இருக்கா. அடுத்து அந்த பக்கத்துல இன்னொருத்த வருவான். அவனையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்குது கலிஸ்கோட குட்டி. சரி கிளம்பலாம் அப்படின்னு பேசும்போது, இல்ல உன்னை காப்பாத்துறது மட்டும் நோக்கம் இல்ல, இது நம்ம குரங்கு குட்டின்னு நினைச்சோம்ல, இது கலிஸ்கோட குட்டி. இந்த குட்டியோட அம்மா தான் அந்த பக்கத்துல அடப்பட்டு கிடக்குறாங்க. சோ கலிஸ்கையும் காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாப்ல நம்ம ஹீரோ. சரி நல்லவன் ஆயிட்டானே சந்தோஷமா இதுவங்களும் சரின்னு ஒத்துக்கிறா. சோ அந்த கலிஸ்கை காப்பாத்துறதுக்காக போறாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஏதோ அலாரம் அடிக்க ஆட்கள் எல்லாம் தயாராகி மொதுன்னு துப்பாக்கியோட வரானுங்க. அலாரம் அடிக்கிற அந்த இடத்து பக்கம். அந்த அலாரத்தை அடிக்க வச்சதே நம்ம பையன் தான் போல தெரியுது. மொத்த பேரையும் ஒரே இடத்துக்கு வர வைக்கிறதுக்கான திட்டம். அங்கங்க அந்த மக்காச்சோள மாதிரி ஒன்னத்தை அப்படி உருவி வச்சிருந்தால அதை செட் பண்ணி வச்சிருக்கான். அது கரெக்டா ஆட்களோட நடமாட்டம் வரும்போதுதான் அது வெடிக்கும். எல்லாரோட உடம்புலயும் ஊசி மாதிரி ஏறும். கரெக்டா அதுதான் இங்கேயும் நடக்க போது போல. அதுவும் இந்த மீன் ஆசிட் மாதிரி ஒன்னு அது மேல அடிக்க அப்புறம் தான் அது வெடிக்க எல்லாரோட உடம்புலயும் ஊசி இறங்கி மொத்த பேரும் செத்தானுங்க. சூப்பர்ல. அப்புறம் பார்த்தா பெரிய ரோபோவை ஆக்டிவேட் பண்ணி டெஸ்ஸா வந்துட்டு இருக்கா. நெத்தி பொட்டுல வச்சு சுட பார்க்கும் போது குறுக்கு அந்த மீன் விழுந்து அந்த அடியை தான் வாங்கிட்டு அது செத்து போச்சு. நம்ம ஹீரோவை காப்பாத்திருச்சு. இந்த கிரகத்துல எல்லாமே நன்றியோட இருக்கிறத கவனிக்கலாம். இந்த கிரகத்தோட சிறப்பே அதுதானோ என்னவோ. அது கிடைக்கிறதெல்லாம் வச்சு என்ன அடி அடிக்கிறா பாருங்க. பதிலுக்கு நம்ம பையன் எப்படி எல்லாம் தப்பிச்சிட்டு இருக்கிறான்னு பாருங்க. அடி வாங்குறதும் சமாளிக்கிறதும் போய்கிட்டு இருக்குது. இவ தான் கண்ணை நல்லா ஸ்கேன் பண்ணி கலிஸ்க திறந்து விட முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஒருத்தன் என்ன ஏதுன்னு கேட்டா, ரோபோ எல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் டெஸ்ஸாங்கிறாப்ல ஒரு ஆக்டிங்க போட்டு திறந்து விடுன்னு உத்தரவு போட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்குள்ள அந்த குரங்குட்டி என்கிட்ட வருது. யாரு என்னன்னு விசாரிச்சிட்டு இருக்க, அடிச்சு தலையில அடிச்சு மட்டையாக்கி விட்டுறா. இந்த பக்கம் அவ்வளவு பெரிய மெஷின்ல உட்காந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால பெருசா எதுவும் செய்ய முடியல. ஒரு கண்டெய்னருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பான். கண்டெய்னரையே அசால்ட்டா தூக்குவா. கண்டெய்னருக்கு மேலேயே இருக்கிறான் பாருங்க அவன். அங்க இருந்து அப்படியே ஒரு ஜம்ப், அவளோட கழுத்தை பிடிச்சு ஓங்கி ஒரு குத்து. அடுத்து அடி அடிக்கிறதுக்குள்ள கண்ணாடியை போட்டு லாக் பண்ணிட்டா. அது புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி நினைக்கிறேன், உடைய மாட்டேங்குது. மத்த மிருகங்களையே வேட்டையாடிக்கிட்டு இருந்த ஒன்ன இப்ப நாங்க வேட்டையாடுறோம், எப்படி ஃபீல் பண்றேன்னு கேப்பா. நம்ம ஆளு கர்ஜிக்கிறான். இப்படித்தான் அப்படின்னு சொல்றான். எப்படிறான்னு பார்த்தா கலிஸ்க அம்மா கலிஸ்க திறந்து விட்டாங்க. அது ஜம்முன்னு வந்து நிக்குது. இப்ப இந்த மெஷின் சைஸுக்கு அது இருக்கிறதுனால இது ரெண்டுக்கு நடுவில் போட்டி சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். வேகமா ஓடி அந்த ஒரு ஜம்பை போட்டு அவ இருக்கிற அந்த கண்ணாடியை கடிச்சு தின்ன பாக்குது. முடியல. பார்த்தா அந்த மெஷின் ரொம்ப மாதிரி ஏதோ ஒன்னு ஆக்டிவேட் பண்ணி கலிஸ்கையே துண்டாக்க பாக்குது. கலிஸ்க்கு பின்வாங்கிக்கிட்டே இருக்குது. இதே கூட்டுக்குள்ள விட்டு ட்ரில்லிங் மிஷினை விட்டு அடிக்கிறாப்புல அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்குது ரம்பத்தை வச்சு. நம்ம பைய தொங்கிட்டு இருக்கிறவன் அதை கவனிக்கிறான். என்ன பண்றான்னு பாருங்க. அந்த பெரிய மெஷினோட ரம்பம் எங்க ஆக்டிவேட் ஆகுதுன்னு பார்த்து அதோட வயரை அத்து விட்டான். சோ ரம்பம் நின்னுடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா கலிஸ்கோட உடம்பு குணமாகும்னு நம்பலாம். ஆனா அதுக்குள்ள அந்த ஐஸ் ஆக்குற பாமாவை தூக்கி வீசுறா. அந்த பாம் கலிஸ்க்கு மேல படக்கூடாதுன்னு இவன் தாங்கிட்ட இருக்கிற ஈட்டி எடுத்து வீசுவான். ஜஸ்ட் மிஸ்ல கலிஸ்க்கு எஸ்கேப். அந்த குண்டு யார் மேல பட்டிருக்கும்னா அந்த மெஷின் மேல பட்டிருக்கும். சோ மெஷின் எல்லாம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. மெஷினோட கை ரொம்ப வசதியா போச்சு. கலிஸ்க்கு ஓங்கி ஒரு அமுக்கு அமுக்குனதுல உடஞ்சே போயிடுச்சு. அப்புறம் உடம்புக்குள்ள குத்தி இருக்குதுல்ல அந்த ரம்ப பிளேடு, அதையும் தூக்கி போட்டுருச்சு. அப்புறம் அந்த மிஷினை போட்டு குத்துன்னு குத்தி கண்ட துண்டம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் அந்த குட்டியும் பார்த்துட்டு இருக்கும். பொழந்து எடுத்துருச்சு. மிஷினே கவுந்துடுச்சுங்க. இந்த பக்கம் குரங்கு நம்ம பயல பாக்குது. நமக்கு ஒண்ணும் இல்ல, we are safe அப்படின்னு பாக்குது. அப்புறம் ரோபோவும் வந்து தூக்கி விட இவங்க 3 பேர் ஜம்முன்னு ரெடி ஆயிட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தா அந்த பெரிய மிஷினை ரெண்டா பொளந்து உள்ள கிடக்கிறவள கலிஸ்க்கு முறைச்சு பார்த்துட்டு இருக்கும். அதுக்குள்ள கலிஸ்கோட நெத்தி பொட்டுக்கு அவ குறி வைப்பா. விடலையே ஒரே கவா கவ்வி அவளை வாயில முழுங்கி கர்ஜிக்கவும் செஞ்சிருச்சு. பெரிய ஏப்பமும் விட்டுருச்சு. அவ்வளவுதான், டெஸ்ஸாவோட சோழி முடிஞ்சிருச்சுன்னு நம்பலாம். அப்புறம் இந்த பக்கம் பாக்குது, தான் குட்டிய பாக்குது, தனக்கு உதவி பண்ணவங்களையும் பாக்குது. இந்த கிரகத்துல அவளை ஈஸியா நன்றியை மறக்க மாட்டாங்கன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி நன்றியோட தான் இவங்களை கவனிக்குது. அம்மாவை பாசமா போய் இந்த குட்டி தொட்டு பார்க்கும். அம்மாவும் ஏத்துக்குச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, ஒரே குடும்பம் இல்லையா, எச்சி துப்புறதுனால பதிலுக்கு இவனும் எச்சி துப்பி இருக்கிறான். சோ இவனும் வந்து தொட்டு பார்க்கணுமா. கலிஸ்க்கு காத்துக்கிட்டு இருக்க இவனும் போய் தொட்டு பார்க்கறான். சோ இவனையும் ஒரு குடும்பமா, ஆக மொத்தம் இவங்க எல்லாம் ஒரே குடும்பம்னு முடிவு பண்ணிடுச்சுங்க. தலையும் ஒன்னோட ஒன்னா அப்படி வைக்கிறது இவங்களோட பழக்கம். அதையும் பண்ணிடுச்சு. இவன் பண்ணிட்டான். ஆனா திடுதுப்புன்னு பார்த்தா யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். அதோட வாய்க்குள்ள இருந்து புகையா வர ஆரம்பிக்குது. வாய்க்குள்ள இருந்து மொத்தமும் பனியா அப்படியே உறைஞ்சு போயிடுது. என்னடான்னு பார்த்தா உள்ள ஒரு பாம்பை போட்டு, அந்த பனியாகிற பாம்பை போட்டு, அதுக்கு மேல ஒரு வெடிக்கிற பாம்பை போட்டு மொத்தத்தையும் துண்டு துண்டாக்கி அந்த கலிஸ்க கொண்டு போட்டு உள்ள இருந்து வர்றா டெஸ்ஸா. அடிப்பாவி, இவளுக்கு அழிவே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு நமக்கு கோவம் வரும். இங்க நம்ம ரோபோ கீழே விழுந்து கிடக்குது. எதுக்க வயிற்றுக்குள்ள கிடந்தவ எந்திரிச்சு நிக்கிறா. அக்கா தங்கச்சிக்கு பார்த்து கோவம், குட்டிக்கு தான் அம்மா செத்து போச்சேங்கிற வருத்தம். ஆமா, அம்மாவால இனி வர முடியாது. அடுத்து
தங்கச்சியவே கொல்றதுக்காக குறி வைக்கிறா அக்கா டெஷா. அவ்வளவுதான், தங்கச்சியோட நெத்தி பொட்டுக்கே குறி வச்சாச்சு. அதுக்குள்ள ஓங்கி ஒரு இறக்கு, கழுத்துல ஒரு குத்து குத்திட்டா நம்ம பிரிடேட்டர். அப்புறம் அது கழுத்துல வச்சிருந்த அந்த வெப்பனை வாங்கி புடுங்கிட்டான். அது மட்டும் பத்தாது போல, அம்மாவை கொன்னதுக்கு பழி வாங்குறேன்னு சொல்லி அந்த கலிஸ்கா அதோட தலையவே மொத்தமா புடுங்கி எடுத்துருச்சு, அக்கா ரோபோவோட தலைய. அப்புறம் நான் இருக்கிறேன் அப்படின்னு இதோட தலைய அவனோட தலையில கோதி மோதி நான் இருக்கிறேன்னு ஒரு தன்னம்பிக்கைய ஒரு ஆறுதலை சொல்லிட்டு இருக்குது. அடுத்து என்னன்னு யோசிச்சா, வாங்க நம்ம கிரகத்துக்கு போலாம் அப்படின்னு இவங்களை ஸ்பேஸ் ஷிப்ல கூட்டிக்கிட்டு தான் கிரகத்துல கொண்டு போய் லேண்ட் பண்றாங்க. இதுக்கு சில பல நாட்கள் ஆகி இருக்கும். இந்த நாட்களுக்கு கேப்ல அந்த குட்டி கூட கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம். அப்பா யாராவது வந்திருக்கிறா அப்படின்னு வெளியில பாக்குறதுக்காக வரார். எதுக்கு நம்ம பயம் வரான், கொஞ்சம் கோவத்தோட தான் வரான். சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாம் என்னன்னு கவனிக்கிறாங்க. என்னடா பழிக்கு பழி வாங்குறதுக்காக வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டா, இவனோட அந்த மறையிற மெஷின் வச்சிருப்பான்ல, அதுக்காக வந்திருக்கிறதா சொல்றான் இவன் நம்ம ஹீரோ. ஒரு மண்டவோட கொண்டு வந்து வீசுவான். என்னடா கேட்டா, இவன் வேட்டையாடின ஒரு மிருகத்தோட தலை என்ன கொண்டு வந்து போடுறான். இவன் வேட்டையாடினதுலயே ரொம்ப ஆபத்தானது இந்த மிருகம் தான் அப்படின்னு சொல்றான். ஏதோ போட்டிருக்கான்னு தெரியுதா, அந்த அக்காகாரி ரோபோ, அந்த ரோபோவோட தலைக்குள்ள இருந்த மண்டவோடு. சொல்ல போனா கலிஸ்கை விட ஆபத்தானது அவதான். சோ அதோட தலையை தான் கொண்டு வந்திருக்கான். அண்ணனுக்கு கொடுத்த அந்த வாக்கையை நிறைவேற்றிருக்கான்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவனை கொல்லுங்கன்னு உத்தரவு போட்டார். அடியாட்கள் கொல்றதுக்காக இந்த பக்கம் கிளம்பி வர சண்டைக்கு நம்ம ஆளு தயாராயிட்டான். ரொம்ப அழகா அவங்க 2 பேரையும் டேக்கிள் பண்ணி அடிச்சு கொண்டு போட்டார். ஒரே ஈட்டில 2 பேரையும் சுருகி கொண்டுட்டார். உடனே அப்பா கையில வாள் எடுத்துட்டு வெட்ட வரார். பதிலுக்கு நம்மால ஈட்டியோட சண்டை போட வரான். தான் அண்ணனோட சாவுக்கு பழிவாங்க நினைக்கிறான். 2 வெட்டு வாங்கிட்டாங்க. அதுக்குள்ள கால்ல ஒரு குத்து கொடுத்துட்டான். திரும்ப வெட்ட போறதுக்குள்ள நம்ம ஆளு மறைஞ்சிட்டாரு. அங்கதான் இருக்கானா, அங்கதான் இருக்கேன். வேகமா ஓடியாராரு. அவர்கிட்ட தான் அந்த மறையிற வெப்பன் இருக்குது. சோ அதை வச்சு மறைஞ்சுக்கிட்டாப்ல. மறைஞ்சுக்கிட்டு சண்டை போடுறாரு கோலத்தனமா. இவன் அடி வாங்கி விழுவான். மறைஞ்சிருக்கிற அப்பா எங்க இருக்கிறான்னு எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்த்தா, அவனோட ஸ்பேஸ் ஷிப்ப உருன்னு உரும விடுவான். அப்படி உருமும் போது காத்து தூள் இந்த புழுந்தி எல்லாம் பறக்கும்ல, அது பறக்கிறதுல அவன் எங்க இருக்கிறாங்கிறது தெரியுதுங்க. அழகா சண்டை போட்டு வயித்துல ஒரு குத்து விட்டு அடுத்து ஷோல்டர்ல ஒரு இறக்கிறார். அப்புறம் கைய அழகா பிடிச்சு மறுபடியும் ஒரு வெட்டு. தான் அண்ணனை எப்படி கைய வெட்டினாப்லையோ அதே மாதிரி அப்பாவோட கைய வெட்டிட்டாப்ல. அப்புறம் அந்த மறையிற அந்த வெப்பனையும் எடுத்துட்டாரு. கூடவே அரெஸ்ட் பண்றதுக்கு இவர் போன தடவை பயன்படுத்தினார்ல, அதையும் எடுத்து இவனை அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சுட்டார். அடுத்து தான் அண்ணனை எப்படி தலையை வெட்டினாப்ல அதே மாதிரி தலையை தான் வெட்டணும். தலையில ஓங்கி ஒரு இறக்கு. ஓ கொல்லலங்க, மாஸ்க மட்டும் தான் கலட்டி இருக்கிறான். சரி உன் வீரத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், என்ன ரிலீஸ் பண்ணு, நம்ம இனத்துல ஒரு ஆளை உன்னை ஏத்துக்கிறேன்னு அப்பா டீல் பேசுறாப்ல. என் இனத்தை நானே உருவாக்கிக்கிறேன், என் குடும்பத்தை நானே தேர்ந்தெடுத்துக்கிறேங்கிறாப்ல. அதே சமயம் பின்னாடி இருந்து நம்ம குரங்குட்டி வந்து அப்படியே அப்பன் தலைய ஒரு கவி சாப்பிட்டுருச்சு. எஸ், அதே குரங்குட்டி தான். இந்த கேப்ல எவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குதுன்னு பாருங்க. அப்புறம் அப்பாவோட கையில இருக்கிற அந்த மறைய வைக்கிற வெப்பனை எடுத்து இவரு தாங்கையில மாட்டிக்கிட்டார். இனி நம்ம பயலால மறையெல்லாம் முடியும். வாளையும் எடுத்துக்கிட்டார். இனி நாம தான் குடும்பம்னு முடிவெடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன, எல்லாம் நல்லா தானே போகுதுன்னு பார்த்தா அதாங்க இல்ல. அடுத்து அந்த பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் ஷிப் வருது. யாரு அது அப்படின்னு கேட்டா, எங்க அம்மா வர்றா அப்படிங்கிறான் இவன் நம்ம பிரிடேட்டர். அம்மாவா, அப்பனே இப்படின்னா அம்மா எப்படியோ. அடுத்த பாட்டுக்கு அடி போடுறாங்க. வந்தா அதையும் நாம பேசுவோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இங்க கீழே இருக்கும். அப்புறம் நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப்ல தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்களும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.